கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதும். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரகாசோட மனக்கண்களுக்காக ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்களை நாம் விளங்கிக் கொள்வதில் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசோட மனக்கண்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு நாம் அறிய வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சிம்பிளான ரொம்ப லேசான காரியத்தை தான் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பேசுகிறார். பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். 11ஆம் வசனத்திலிருந்து, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் 12ஆம் வசனம், லூக்கா 15:12, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, பங்கிட்டு கொடுத்தான். கேட்டவொடனே கொடுக்குற ஒரு நல்ல தகப்பே, ஆஸ்தியை கொடுக்குறான். தேவன் கூட தன்னுடைய ஆஸ்தியாக இயேசு கொடுத்துருக்கிறார். தன் சொந்த மகன் தான் அவருடைய ஆசை அதே கொடுத்துருக்கிறார். சொந்த மகன் என்று பாராமல் அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படின்னு கேட்குற தெரியல. இன்றைக்கி அது விளங்காதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது புரியலை. சொந்த மகன் என்று பாராமல் அவரை தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? தேவனுடைய ஆஸ்தி, ஒரே பேரான குமாரன், ஒரே ஆஸ்தி, அதான் இயேசு, அதை கொடுத்தார். அதை வழங்கிக் கொள்ளணும். சரி, இப்போ பாருங்க, இளையவன் ஆஸ்தி வாங்கிட்டு போகிறான், பங்கிட்டு போகிறான். சில நாளைக்கு பின்பு 13ஆம் வசனம், இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழிச்சு போட்டான். ஏன் ஆச்சு? அவனுடைய பிரச்சனை சொத்தை வாங்குறது பிரச்சனை இல்லை, ஆஸ்தியை வாங்குறது பிரச்சனை இல்லை. அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் தகப்பனை விட்டு தூரதேசத்துக்கு போகிறது தான். இப்படி தகப்பனுடைய பாதுகாப்பு இல்லை, தகப்பனுடைய கவுன்சிலிங் இல்லை, தகப்பனுடைய என்ற ஒரு நன்மைகள் இல்லை. ஏன்னா தகப்பனோட தூரம் போயிட்டான். நம்ம ஆஸ்தி வாங்குறது பிரச்சனை, சொத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யத்தை பற்றி பிரச்சனை இல்லை, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது தான் பிரச்சனை. பாருங்க, தூரமாக போயிட்டான். ஆனால் தான் துன்மார்க்கம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் ஆஸ்தியை இழக்க வேண்டியதாகி போச்சு. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஆஸ்தியை கொடுக்கிற தேவன். எவ்வளோ கேளுங்கள் கொடுக்கிறவர் சொன்னவர். நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறவர், துஷ்டனையும் ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறவர். ஓசியா 2:8 வாசிக்கிறோம், பொன்னு வெள்ளி திராட்சை ரசம் எண்ணெய் தேன் எல்லாம் கொடுக்கிறவர், பால் தேன் எல்லாம் அள்ளி கொடுக்கிறவர், ஏராளமானவர், தாராளமானவர். ஆனால் அவருடைய பிள்ளைகள் நாம் தேசத்தின் நன்மைகளை புசிக்க வேண்டும் என்று ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லைங்களா? கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும். ஏதோ ஒன்றில் சம்பூர்ணம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரம் சம்பூர்ணம் சொல்லலை. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், ஏதோ ஒரு நாள் சம்பூர்ணம் இல்லை, எப்பொழுதும் சம்பூர்ணமாக இருக்கணும். உங்கள் சம்பூர்ணத்தின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறார். உங்கள் குறைவு நிமித்தம் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அவர்கள் குறைவாக இருந்தார்களே, அவர்களெல்லாம் நம்முடைய அளவுகோல். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அளவுகோல். அவர்கள் பிரச்சனையில் வாழ்ந்தார்களே, அவர்களெல்லாம் நம்முடைய அளவுகோல். தேவனுடைய வார்த்தை தான் அளவுகோல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இங்கே நமது வசனத்தின் இந்த கதையை பார்ப்போம். அந்த இளையவன் தகப்பனை விட்டு தூரம் போனபடியினாலே தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் செலவழித்த பின்பு அங்கே பஞ்சத்தில் சிக்குகிறான். ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைப்பில் 12ஆம் அதிகாரம் 2-3 வருஷத்தில் அழைப்பில் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறார். உன்னை அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை தான் இறங்குறார். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் வந்து பஞ்சத்தில் ஒரு பெரிய செழிப்பை கொடுக்கிறார். இவனுக்கு அது மாத்திரமில்லை, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பொண்ணு வெளியுள்ள சீமானா இருந்தால் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும், இவன் கூட போன லோத்துக்கும் பூமி தாங்காத ஆசீர்வாதம். இதாங்க நமக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் மாத்திரம் இல்லை, பூமிக்கு எல்லா விதத்திலையும் எப்பொழுதும் சம்பூர்ணம். பூமி அதுக்கு தான் அந்த வேதத்தை பேசுகிறோம். அதுதான் மனசை மாற்றணும். தோல்வி எண்ணங்களையும் அதிரியமான எண்ணங்கள் எடுக்கத்தக்கதாக வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்ற வேண்டும். ஆவி புது சிருஷ்டியாக இருக்கிறது. ஆத்துமா அல்லது மனது தேவனுடைய வார்த்தையை கொண்டு மாற்றப்பட வேண்டும். இந்த சரீரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும். அதுக்கு தான் அந்த நாவை கொண்டு இந்த சரீரத்தை திருப்புறோம். பேசுவது மூலம் பாதாளத்தை வாசகம் மேற்கொள்ளாது, கோப எண்ணெய் மேற்கொள்ளாது, எரிச்சலை மேற்கொள்ளாது. சொல்வது மூலம் இந்த சரீரம் பரிசுத்த நோக்கி போகிறது. அதுக்கு அறிக்கை, 4வது அறிக்கை. இந்த அறிக்கையெல்லாம் சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி பேசணும். இருக்கட்டும். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, பூமி தங்காத ஆசீர்வாதம் பார்க்குறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு சொன்னார். இந்த உலகத்தில் வர பாடு கஷ்டத்தை ஆசீர்வாதம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. துன்பம் வந்து அதுவும் ஆசீர்வாதம் தான் இல்லைங்க. ஆபிரகாமு கூட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவில் வருது. வேற விதமான ஆசீர்வாதம் இல்லை, யாரோ போதிக்கிற அந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லை. என்ன வாசிக்கும் பாருங்க, உடன்படிக்கை சுகம் இருந்துச்சு, ஆரோக்கியம் இருந்துச்சு. 86 வயசுல அவன் பிள்ளை பெத்தான். யாரை பெத்தான்? இஸ்மவேலை பெத்தான். 100 வயசுல ஈசாக்க பெத்தான். அப்படியே சரீரத்தில் அந்த அளவுக்கு ஒரு இளமை ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சியே இருக்கக்கூடாதுங்க, உணர்ச்சி இருக்கணுங்க. உணர்ச்சி இல்லாத, உணர்ச்சி இல்லைன்னா ப்ராப்ளம், பிரச்சனை. எல்லா உணர்வுகளும் இருக்கணும். பசிங்கிற உணர்வு இருக்கணும். எனக்கு பசியே இல்லைன்னா டேஞ்சர். டாக்டரை பாருங்க,
நல்லா பார்த்து ஐயா டாக்டர்னு பசியே இல்லையே. பசியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா விதமான உணர்ச்சி கர்த்தருக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? பின்னால் தீ பிடிச்சி போச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை, எல்லாம் எரிஞ்சு போயிடும். கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக, அழகாக, சிறப்பாக, மிக அருமையாக செய்திருக்கிறார். அதனால தேவன் கொடுத்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் அடக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. அந்தந்த இடத்துல சரியான விதத்தில் சரியான நிலையில பயன்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் திருமண வாழ்க்கையில பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அப்போ அதுக்கு உணர்ச்சியே இல்லைன்னா அப்போ எதுக்கு திருமணம்? அருமையானவர்களே, அது சரியான இருக்கணும். ஆனால் தான் அந்த உணர்ச்சிகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மனைவிக்கு புருஷன் துரோகம் பண்ணக்கூடாது, அது பாவத்தில் போகுது. பசி என்ற உணவு நல்லா சாப்பிடணும், பெருந்தினியை மாறக்கூடாது. அது பெருந்தினியை எந்த நேரமும் தின்னுட்டு வயிற்று ஒரு குப்பை தொட்டி ஆக்கிடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா உணர்வுகளையும் கர்த்தர் நேர்த்தியாக உண்டாக்கி இருக்கிறார். கண்களை கொடுத்தது காண்பதற்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாய் உண்டாக்கி இருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உண்டாக்கி இருக்கிறார். பொன்னையும் கொண்டு ஆண்டவர் உண்டாக்கினார், நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உண்டாக்கினார். இந்த உலகத்தை மனிதன் கையில் கொடுத்தார். கொடுக்கும் பொழுது ஆண்டு அனுபவி என்றதானே. பார்த்துக்கோ, உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கோ, நீ எல்லாம் அனுபவிக்காதே, சன்னியாசி போல இரு, ஒரு பண்டாரம் போல இரு. இந்த உலகத்தை கொடுத்தா கூட அப்படியே பார்க்கத்தான் செய்யணும், அதை தொடக்கூடாது அப்படி சொல்லலை. ஏற்கனவே நான் சொன்னேன், 3 கனியை கொடுத்தார். பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இருமும் நலமான கனி பார்த்து ரசிச்சு சாப்பிட சொன்னார். அவருக்கு தண்ணி பாயுது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆறே வருது. ஒரு ஆறு ஒரு தேசம் வழியா பாயுது. அங்கே அந்த தேசத்தில் அந்த பாயிடமெல்லாம் பொன் விலைதான். தங்கம் நல்லதென்று கண்டார், அந்த பொன் நல்லதென்று கண்டார். எத்தனை சுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நிரப்பா வந்தார். ஒரு சீவரிச்சத்தில் பூசித்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? சாவே கிடையாது, நீடித்தனால வாழலாம், பல்லு கொட்டாது, தலை நரைக்காது, என்னென்னைக்கு உயிரெடுக்கலாம். அந்த விதமான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிருஷ்டி கிரியேட் பண்ண ஒரு கனியை கொடுத்தா. 3வது ஒரு கனியை வச்சார். என்ன? நன்மதி மாதிரி விருட்சத்தின் கனி. அது என்ன? அது அவனுக்காக தான் உண்டாக்குனார், அவன் புசிப்பதுக்காக தான் உண்டாக்குனார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இப்போ புசிக்காத. இதை வச்சுட்டு ஆண்டவர் ஏன் அதை படைச்சாரு? அவர் சுயநலவாதியா இல்லை அடிமையாக்குறாரா? அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் அப்போ அந்த நன்மதிமை அறிந்த கனியை புசித்து அவன் முட்டாளாவே இருக்கணுமா? அவன் காலமாக நன்மை என்னன்னு அறியக்கூடாதா? தீமை என்னன்னு அறியக்கூடாதா? அது இல்லை. ஏற்கனவே இதை குறித்து நான் பேசினேன். ஏன்னா சிலருக்கு திருப்பி சந்தேகம் வந்துடுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே அதுவும் அவனுக்காக உண்டாக்குனார் இல்லையா? ஒரு சிருஷ்டிப்புல குறைவு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் விட்ட கார் இருக்குது. நான் சொன்னேன், கார் இருக்குது. பையன்கிட்ட சொல்லாண்டே இந்த பிஸ்கட் சாப்பிடு, பழம் சாப்பிடு, எல்லாம் செய்யி, காரை எடுக்காத. காரை எடுத்தா விபத்துக்குள்ளாக. அப்போ காரே எடுக்கக்கூடாதா? அவர் குறுகின மனப்பான்மையா? அப்படி இல்லை. அவன் மெச்சூர்ட் ஆகணும். அவன் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வளரணும். சரீர பிரகாரம் வளர்ச்சி அடையணும். ஜீவட்சத்தின் கனியை பிடிச்சி ஜீவனில் வளரணும். மெச்சூர்டான பிறகு அவரே சொல்லுவார், இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கிறப்பா, இது நன்மதி தேவனை போல நீ மாறணும், ஆகையில் நன்மதியுமே அறிஞ்சிக்கோ. எத்தனை விசுவாசி இந்த கனியை பூசிட்டு இருப்பார் இல்லையா? அதான் நான் சொன்னேன், ஒரு மோட்டர் பைக்கை பற்றி பேசினேன். பையன்கிட்ட சொல்கிறோம், மகனை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சாப்பிடு, அனுபவி. ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அந்த மோட்டர் பைக்கு மாத்திரம் எடுக்காது அப்படின்னா அது எடுக்கிறனால விபத்துக்குள்ளாவ. ஆண்டவர் சொல்லாரியா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், என்னோட பெரிய காரியங்களை செய்வான். அப்போ ஆண்டவரோட பெரிய காரியங்கள் செய்யறதுனால பொறாமை கிடையாது இல்லையா? நான் எஸ்எல்சி படித்தேன், என் பையன் பிஇ படிக்க வச்சிருக்கிறேன். நான் எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறேன், என் பையன் எனக்கு மேலே படிக்கூடாது. அப்படியா? பொல்லாத மனுஷனுக்கு அப்படி கிடையாது. அப்படி கர்த்தருடைய நோக்கம் என்ன? சில காரியங்களை இப்போ செய்யாத அப்படின்னார். அதான் அர்த்தம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்து கையில் அடங்கியிருந்தார். ஒன்று உயர்த்தவே கூடாது, அடங்கியே தான் இருக்கணுமா? காலமெல்லாம் அப்படித்தான் இருக்கணுமா? சில காரியங்கள், சில வளர்ச்சி தேவைப்படுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவன் என்ன செஞ்சான்? தேவனுடைய வார்த்தைக்கு சொல்றதை விட சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கிட்டான். சாத்தானுக்கு அடிமையாயிட்டான். அவன் யாருடைய வார்த்தையை கேட்குறீங்களோ அந்த வார்த்தைக்கு அடிமையாயிடுவீங்க. அப்போ அதனால தான் தேவையில்லாத டிவி கேட்கறதுக்கு சோத்திரம். டிவிக்கு நான் முதல்ல டிவி வரும்போது டிவி வந்தால் பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, நாங்கள் டிவி கேட்கறதுக்கு சோத்திரம். நல்ல காரியம் வந்தால் பாரு, கெட்ட காரியம் வந்தால் மூடு. ஏன்னா டிவி மூலம் எவ்வளோ காரியம். நம்முடைய ஜனங்கள் முட்டாளாக இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய சபை ஒரு பிள்ளை, ஒரு படித்த பிள்ளைகிட்ட போய் இந்திய நாட்டு ஜனாதிபதி யாருன்னா தெரியாது, தெரியல. ஏன்னா எந்த டிவியே பார்க்கறது இல்லை. எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்பட்ட கடைசியில் ஒரு முட்டாள்தனமான ஒரு மூடத்தனமான காரியங்களை சொல்லி கொடுத்து ஒரு அறிவில்லாமல், ஜென்ரல் நாலேஜ் இல்லாமலேயே இருக்குது. நல்ல காரியங்களை பாருங்க, கெட்ட காரியங்களுக்கு மூடுங்க. சொல்லுங்க, டிவிக்காக ஸ்தோத்திரம். முதல்ல ரேடியோ வரும்போது அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அந்த ரேடியோ பேயிடுச்சு, அது பிசாசு பெட்டி, அது பயங்கரமாக சொன்னாங்க. அப்புறம் எல்லா வீட்டுக்கும் ரேடியோ வந்துருச்சு. அதுக்கு பிறகு டிவி ஆரம்ப புதுசில் பார்த்தீங்கன்னா அது பேயாக்கும், அது பிசாசாக்கும். ஒரு டிவியை உடைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் டிவியை வாங்கிடுவாங்க, இந்த பிரசங்கம் கட்டு எழுப்புதலாகி உற்சாகமாகி ஓடி போய் டிவி போட்டு உடைப்பாங்க. அதுக்கப்புறம் புத்தி திரும்பி டிவி வாங்குவாங்க. இப்போ என்னாச்சு? அநேக கொஞ்சம் மாறி எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள்.
எங்கள் டிவியில் இந்த நேரம் வருகிறது பார்க்க தவறா, இப்போ அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதான் இந்த அறியாமையினால எத்தனையோ குடும்பங்கள் பாழாகுது. ஆகையினால் அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நிதானமாய் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இந்த கெட்ட குமாரன், இந்த குமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. சொத்து வாங்கும் தப்பு இல்லை, தேவன் எப்பவும் கொடுக்கிறவர். அவன் என்ன பண்ணா, தூர போய் பஞ்சத்தில் மாட்டிக்கிட்டான். ஆனால் தேவன்கிட்ட இருந்தா, தாப்பட்டு இருந்தான்னா பஞ்சத்தில் செழிப்பு வரும். நீங்கள் எப்படிப்பட்ட பஞ்ச நாட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டுட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ கடைசியில் அவன் நிலை என்ன பண்ண, 15ஆம் வசனத்தில் அவன் போய் என்ன பண்ணுறான், அவன் குடியானவன் போய் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டான். அந்த குடியானவன் என்ன பண்ணானா, பண்ணி மேய்க்க போட்டான். எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய சொத்துக்காரே, பண்ணி மேய்க்க போடுவோம். நிலையை பார்த்தீங்களா? தகப்பனுடைய உறவை விட்டு தூர போகின்ற பொழுது தேவனற்ற மனிதனுடைய வாழ்க்கை தகப்பனற்ற பிள்ளைகளைப் போல வாழ்கிறார்கள். பாதுகாப்பற்ற நிலையிலே, பரிதாபகரமான நிலையிலே, எல்லாத்தையும் இழந்தவர்களாக, ஆலோசனை அற்றவர்களாக, கடைசியில் பன்றி மேய்க்கு நிலையிலே, மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அதான் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். நான் உங்களை நான் வழி, என் வழியில் வந்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சல். இங்கே உபத்திரம் இல்லை, அடி அல்ல. வர்றதுக்கு தான் விட மாட்டேங்கிறான். சிலுவை சுமந்துட்டு வா, சிலுவை சுமந்து உள்ளவா, எங்கிட்ட வந்த பிறகு அந்த சிலுவை எங்கிட்ட கொடுத்துரு. அவர் உன்னை விசாரிக்கிறதானபடியா உன் பாரத்தை அவர் மேலே வச்சுடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுகிட்ட வந்த பிறகு சிலுவை சுமக்க வேண்டாங்க, இயேசுகிட்ட வர்ற வரைக்கும் தாங்க அந்த பிரச்சனை. இதை பல முறை சொல்லியாச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ என்ன வாசிக்கிறேன் பாருங்க. அவன் கடைசியில் பன்றி திங்கிற பசி, பன்றி திங்கிற தவிட்டு மேலே ஆசை. 15-16 அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை கொடுக்கல. அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பண்ணி தான் யார் தவிடு, உனக்கு இல்லை. அப்படி என்னன்னா, பண்ணியை விட மோசமான நிலையில் நினைக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். சிலரை பார்த்தீங்கன்னா, சிலர் ஒரு சில இடத்துல நான் போய் பார்த்துருக்கிறேன், ஒரு விசுவாசியை பண்ணியோட மோசமாக நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏய், அங்கே உட்கார், எங்கே உட்கார், உட்காரு, இங்கே உட்கார். அவன் தேவனுடைய பிள்ளை, ஒரு ராஜகுமாரன், அவன் தேவோட உட்காந்து வச்சுக்க, அதெல்லாம் கிடையாது. அவனை அடிமை விட மோசமா, கொத்தடிமை விட மோசமாக வச்சுக்கிட்டவங்களாம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலம் இல்லை, நகத்தை விட்டு வைக்கிறது, காலம் வைக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படி இல்லை. நீங்கள் அடிமைகள் அல்ல. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வாருங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்க, பண்ணி திங்கிறத விட்டு அது கொடுக்க மனசு இல்லை. அப்போ பண்ணி அவனுக்கு முக்கியம், இந்த மனுஷன் முக்கியம் இல்லை. பண்ணியை விட இவனுக்கு கேவலம் நினைக்கிறான். அப்படிதான் அவன் நிலை ஆகிப்போச்சு. ஆனால் தகப்பட்டு வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. அவன் இருக்க வேண்டிய இடமே அது இல்லை. அவன் நீங்கள் இருக்கிற வேண்டிய இடம் அது அல்ல. அடிமைத்தனத்தில் இல்லை, தோல்வியில் இல்லை. நீங்கள் பாலும் தேன் ஓடுற வாழ்க்கை தான் தேவனுடைய சித்தம். வாழ்க்கையில் குறைவு இழுப்பு தேவ சித்தம் இல்லை. அதுதான் வேத வசனத்தோட மனசை மாற்றுங்க. இங்கே பாருங்க என்ன சொன்னான் பாருங்க. அவனுக்கு இப்போ புத்தி தெளிகிறது. அவனுக்கு இந்த எல்லாத்துக்கும் பிரச்சனை இந்த பிரகாச மனக்கண்களில் தான் ப்ராப்ளம். அதான் பவுல் சொல்றாரு, புத்தி தெளியணும். கர்த்தாவே, இந்த காணக்கூடிய கண்கள் பிரகாச மனக்கண் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறாண்டவரே. அந்த ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தாரும். இப்போ அந்த ஞானமும் தெளிவு இல்லாதனால தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனாலும் கிருபையா அவனுக்கு ஒரு புத்தி, அந்த ஞானம் வருகிறது. புத்தி தெளிந்த போது அப்போ தான் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான் பாருங்க. லூக்கா 15-17 அவன் புத்தி தெளிந்த போது அவன், ஐயோ, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். பாருங்க, என் தகப்பனுடைய கூலிக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்குது. அப்போ இவர் யாரு? தகப்பனுடைய பிள்ளை. அப்போ இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவன். கூலிக்காரர்களுக்கு பூர்த்தி இருக்குது, பரிபூரணம் இருக்கிறது. கூலிக்காரர்களுக்கே பரிபூரணம் இருக்கு. மனைவி எப்படிப்பட்ட வந்திருக்கணும்? எத்தனை நம்புறீங்க? சரி, நானும் பசியினால் சாகிறேன். இது தேவையில்லாத வாழ்க்கை, தகப்பனை விட்டு பிரிஞ்ச வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. அதில் தான் அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் தேவனற்ற நிலையில் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு தேவன்கிட்ட வாங்க. தகப்பனற்ற நிலையில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குறைவில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ நெருக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீ தகப்பன் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் தவறான விதைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு வேத வசனத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு உங்கள் மனசை பிரகாசமாக்கிடுங்க. நீங்கள் பிரகாசமாயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் எல்லாம் பிரகாசமாயிடும். உலகத்திலே எந்த மனிதனையும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தால் இயேசுகிட்ட வந்தால் பிரகாசம், விசுவாசியாக வந்தவன் இயேசுடைய வார்த்தை விளங்கிட்டா பிரகாசம், விளங்கலன்னா பிரகாசம் இல்லை. அறியாமல் இருந்தால் சங்காரம் தான். அவங்க ஜெபம் பண்ணலாம், உபாசம் போடலாம், எத்தனை உபாசம் கொண்டு போடுங்க பரவாயில்ல, என்னென்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் தலைகள்னாலும் பரவாயில்ல, சத்தியத்தை விளங்கலன்னா சங்காரம் தான். அப்போ விளங்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சத்தியத்தை கேளுங்க, கேசட்டில் வாங்கி கேளுங்க, என்னோட தொடர்பு கொள்கை. நான் இதை மாதிரி என்ன போல சிறப்பாக போதிக்கிறேன், எத்தனையோ பேர் உண்டு, அவருடைய வெளிநாடாக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதெல்லாம் போட்டு போட்டு கேளுங்க. கேட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிறைவும் உங்களுக்கு வந்துடும். சரி, இது வசனத்தை சொல்லுவோம், வசனத்தை பார்ப்போம்.
ஐயோ என்ன பண்ணுறான், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நான் எழுந்து அவன் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறான். குற்ற உணர்வு இல்லைங்க. இப்போ அவன் தான் தவற உணர்ந்து தன்னை அவன் கண்டம் பண்ணலை. இது சரியான உணர்வு. அவன் மட்டம் தட்டியில் இப்போ யோசிக்கிறான். புத்தி வந்துச்சு, என் தகப்பன்ட்டு நிறைய வேலைக்கார இருக்கிறாங்க, அவங்களுக்கு பரிபூர்ணம் இருக்குது. நான் தகப்பனுடைய பிள்ளை, அப்போ நான் எப்படிப்பட்டவன்? அப்போ நீங்கள் தகப்பனுடைய வேலைக்காரர்களே நீங்கள் எவ்வளோ பரிபூர்ணமாக இருக்கணும். நான் எழுந்து என் தகப்பட்டத்தில் போய், தகப்பனே பரத்து விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்பட்டு நான் பார்த்தேன் இல்லை, உடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக்கொள் என்பேன் என்று சொல்லி முதல்ல சொன்னான். சொல்லி எழுந்தான், புறப்பட்டான், தான் தகப்பட்டத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே இவர் என்ன பண்ணான், நீ எவ்வளோ பெரிய பாவி, சொத்தெல்லாம் அழிச்சிட்ட, என் பேச்சை கேட்கல, என் சொல் பேச்சை கேட்கல, ஆகையினால் இவன் கை வந்தானா கையை உடைச்சிருவோம் அவனே. இப்படிதான் இன்னைக்கு எல்லாம் பிரசங்கம் இருக்குது. ஆண்டவர் கையை உடைக்கிறவன். நான் ஆண்டோடைய சித்தஞ்சையில கையை உடைச்சிட்டேன், கையை உடைச்சிட்டான். அவங்க பேசுறது நான் பார்க்கிறேன். ஏசுனாலும் யார் கையும் உடைக்கலைங்க. என்னை கண்டவன் தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவன் ஆவிகளில் உலகத்தில் வாழ்ந்தார். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணினார். ஒருவரும் காணக்கூடாதவராக கண்டிராத இருந்தார். அந்த காணக்கூடாத தேவன், கண்டிராத தேவன், ஜோதியிலும் பிதாவில் ஜோதிகளில் வாழ்ந்த தேவன் இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரில் மனிதனாய் வந்தார். காணக்கூடிய விதத்திலே, தொடக்கூடிய விதத்திலே, பார்க்கக்கூடிய விதத்திலே, நாம் சத்தத்தை நம்மோடு உணர வைக்கும் விதத்திலே அவர் நடமாடினார். அவர் தன்னை வெளிப்படுத்தும் தேவன் எப்படிப்பட்ட வெளிப்படுத்தினார். அவர் அன்பாகவே இருந்தார். அதனால தான் யாரையும் அவர் சபிக்கல, யாருக்கு அவர் தீமை செய்யல. அவர் அந்த அன்பை எதுவரை கொண்டு போன கல்வாரி சிலுவையில காரி துப்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தோலெல்லாம் பிச்சு அடிச்சு நொறுக்கும்போது கூட அந்த அன்பு மாற முடியல. தேவன் அன்பின், அவர் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் அறிவு கட்டாத அன்புங்க. அதாங்க கிறிஸ்துவ மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரையும் அடிக்கல, கையை உடைக்கல. அப்போ கர்த்தருடைய சித்தம் கையை உடைச்சாருன்னா உலகத்துல 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் கை கால் எல்லாருமே உடைக்கணும். யாரும் உடைக்கிறது, யாராலும் சரிதான், எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான். தாகப்பட்ட வந்தா உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். நீங்கள் பன்றி திங்கிற இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, நீங்கள் குறைவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நெருக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறவயது கால்வயிறு கஞ்சியும் கூடோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கந்தையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பொண்ணு வெள்ளியும் பெருகும், திராட்சரசம் எண்ணெயும் பெருகும், உன் வாழ்க்கையில குறைவுகள் மாற்றப்படும். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ யாரா இருந்தாலும் சரிதான், எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட போதனை கட்டுவாலும் சரிதான், உங்களுடைய பாரம்பரியம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, உங்க பண்பாடு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்தார், என் ஆண்டவருடைய வந்தார், உங்க வாழ்க்கை பொற்காலம், இனி உங்க வாழ்க்கை இருண்டிருப்பதில்லை, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக இருக்கிறது. ஒளிமயமான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பிரகாசமான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்வாழ்வு வந்து கொண்டிருக்கிறது. அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். அவர்தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அவர் அழைக்கிறார். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சிருஷ்டிகர் அழைக்கிறார், சிருஷ்டியை பார்த்து அழைக்கிறார், தன் பிள்ளைகளை பார்த்து அழைக்கிறார், அவர் தகப்பனா இருக்கிறபடி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தோல்வி இருக்க அவசியம் இல்லை, நீ வந்து கஞ்சிலையும் கூழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன் வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுவேன். என் பாதைகள்லாம் நெய்பொழியும், என் பாதைக்கு வா, உன் வாழ்க்கையில் நெய்பொழியும், உன் குடும்பத்தில் நெய்பொழியும், உன் தொழில நெய்பொழியும், ஆசீர்வாதம் பொழியும். என்னிடத்துல வா, என் உபதேசிக்க கற்றுக்கோ, உன் கண்களை திறந்து என் வார்த்தைகளை கவனி. நீ என்னிலும் என் வார்த்தையில் உங்களிருந்தா நிலைத்திருந்தா இது நெருங்கி நெய்பொழித வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கை மாத்திரமல்ல, நீ கேட்டுக்கொண்டது எதுவோ அதெல்லாம் தருவேன். ஹல்லேலூயா. நீ கேட்பது எதுவோ அதையெல்லாம் தருவேன். நெய்பொழிகிற வாழ்க்கை வேண்டுமா? ஒளிமயமான ஆண்டுகள் வேண்டுமா? இல்லை இன்னும் இருண்ட காலத்தை வாழப்போகிறீர்களா? நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இதோ இன்றே அனுக்கிற காலம், இன்றே ரட்சணை நாள், இப்பொழுதே வாருங்கள், வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது. இதுதான் நற்செய்தி. சரி, ஒரு நிமிஷம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியுமா? சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வேற, நான் தகப்பனற்ற பிள்ளையை போல குறைவிலையும் தாழ்ச்சியையும் இல்லாமல் இருக்க விரும்பவில்லை. இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை மன்னியும், எனக்குள்ள வாரும், என்னும்மை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள் வந்து வாசம் பண்ணும், நீ உம்மை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன், என்னை ஆண்டு கொள்ளும். நீர் ஆளும் போது ஆண்டவரை தரித்திரம் இருக்க முடியாது, குறைவு இருக்க முடியாது, கந்தையில் இருக்க முடியாது, என்னை ஐஸ்வர்யனாக்க நீ தரித்திரானார் என்று இந்த மனிதன் பேசுகிற வார்த்தையை நம்புகிறேன். ஆகையினால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என் வாழ்க்கைக்கு தரித்திரங்களாக மாறட்டும். அப்படிப்பட்ட வேதத்தில் எழுதியிருக்குமானால் அந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கை மாறட்டும். இயேசுவே என்னை ஆட்கொள்ளும். ஆமேன். தேங்க்யூ. நீங்க சொல்லியிருக்கிறீங்க இன்னில் தேவனுடைய பிள்ளை. இப்பொழுது நான் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, மீண்டும் வசனத்துக்கு செல்லுவோம். அவன் என்ன பண்றான்? என் தகப்பட்டு போய் 20 வசனம், எழுந்தான், புறப்பட்டான், தகப்பட்டில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. அவன் தேவனுடைய சுவாபம் கண்டா. ஒரு மனுஷன் ஒரு ஸ்டெப்பு வந்தா ஆண்டவர் பல ஸ்டெப்பு ஓடி வராருங்க, ஆசீர்வதிக்க. மனதுருகி ஓடி வருகிறார், உதைக்கிறதுக்கு அல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பண்ணிட்டியே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டே கிடையாதுங்க. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, எவ்வளவு பெரிய கந்தையிலையும் அழுக்கிலையும் குறைவில் இருக்கிற மனுஷன் கழுத்தை கட்டி, பாவியை கழுத்தை கட்டுற ஆண்டவர் இயேசுநாதர் ஒருத்தர் தாங்க. துரோகியை கழுத்தை கட்டி அரவணைச்சு முத்தம் கொடுக்கிறது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. எப்படிப்பட்ட ஆயோக்கியனையும் உலகத்தில் எவ்வளவு பெரிய படுபாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடும்பாவியா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனா ஜெபம் கேட்க மாட்டார். அக்கிரமம் இருந்தால் ஆண்டவருக்கு பிரிவினை வந்தாச்சு. ஆகையினால பல காரியம். ஆனா புதிய உடன்படிக்கையில் இயேசு வந்த பிறகு தெரியுது, இல்ல நீ எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் சரிதான், நீ எவ்வளவு பெரிய அக்கிரம சிந்தை கொண்டாலும் சரிதான், நீ எவ்வளவு பெரிய கேடு கட்டவனாலும் சரிதான், நீ எவ்வளவு பெரிய சாக்கடை சரிதான், இயேசுட்ட வந்தா ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற ஆண்டவர் ஆண்டவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வந்தா அதுக்கப்புறம் பிள்ளையாகிட்டான், அதுல ஸ்டேட்டஸே வேறுங்க. ஆனால் நிறைய பிள்ளை கிடைக்கலையே, அறியாமையினால் சங்காரம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கேளுங்க, வேத வசனத்தை கேளுங்க. ஓடினான், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். யாரு? தாப்ப முத்தம் செய்கிறான். தாப்பன் மகன் கழுத்தை கெட்டு போனவன், சொத்தை அழிச்சவன், சோவாரி, பாவத்தில் இருந்தவன், அவனை கட்டி பிடிச்சு முத்தம் பண்றான். குமாரன் தகப்பனை நோக்கி இப்ப பேசுறான். இதுதான் ரட்சிப்பு. பாவ பண்ணி பேசுறான். தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தினான்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன பண்ணானா, ஒன்றும் பேச்சல. அவன் சொல்றான், அவன் தாகப்பட்ட வந்தான், அவ்வளவுதான். இவன் சொன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவனுக்கு இப்போ இவனுடைய கன்ஃபஸ் தான், அவ்வளவுதான். இவர் சொல்லல, இப்படி சொல்லு, இப்படி பண்ணு, அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லல. வந்துட்டியா, அவ்வளவுதான். இப்போ வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் ஏற்படுது, அவ்வளவுதான். கர்த்தாவே, நான் தெரிஞ்சிட்டேனே, என்ன மன்னிச்சுடுங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விதமான ஒரு மாற்றங்க. என்ன நடக்குது பாருங்க. அதாப்ப என்ன பண்றான் பாருங்க. அதெல்லாம் சுட்டி காட்டல. நீ இப்படி பண்ணி, நீ இப்படி செஞ்சு, நீ வேசிதல்ல போனி, நீ அறிக்கை பண்ணு, நீ செஞ்சதுக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நீ அப்படி வேசிட்டு எவ்வளவு செலவு பண்ண, எத்தனை வேசிட்டு போனேன், என் சொத்தெல்லாம் போனேன், நீ ஒன்னொன்னா சொல்லி, ஒவ்வொரு பாகமா சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படியா சொன்னாரு. நீ அப்படிதான் இருக்குது எல்லா இடத்துலையும். கோயில் உட்கார்ந்து அதான் மன்னிப்பு கேட்கணும் உட்காந்துட்டு. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கண்கள் காணக்கூடிய விதத்தில் காணட்டும் ஆண்டவரே. தகப்பன் அப்படி சொல்லலைங்க. அருமையான காரியத்தை இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துக்க அந்த கதை மூலம் பேசுறாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. அவன் அவ்வளவு பண்ணினானே, என்னென்ன பண்ணு சொல்லு, வரிசையா சொல்லு. சொல்லணும். நான் சின்ன வயசுல பண்ணலாம், டிவியில் ஓடுற மாதிரி ஓடும். சொல்லணுமா? இல்லை படமா நடத்திட்டு காட்சி பொருளா? இல்லைங்க. அருமையானவர்களே, என் தேவன் நல்லவர். தனது எந்த பாவியும் நீ என்னென்ன பாவம் பண்ண சொல்லு சொன்னது இல்லை. காலில் விழுந்தா உடனே சொன்னார், மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வராங்க. அவன் என்ன சொன்ன தெரியுமா? எடுத்த உடனே அவன் பாவத்தை அறிக்கை பண்ண ஒண்ணும் அவன்கிட்ட வந்தான். வந்தோடனே உள்ளத்துல என்ன இருக்கலாம் ஆண்டவர் தெரியும். இருதயத்தை பார்க்கிறார். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எரிச்சல் வருது. வேத பாருங்க, மதத்தை எரிச்சல். இந்த மாதிரி பிரசங்கம் கேட்டா எரிச்சல் வருது, கோபம் வருது. என்ன இது இந்த மாதிரி பிரசங்கம்? என்ன இது? இதெல்லாம் தாரமும் என்ன பாவத்து மணி? அது எத்தனை வழி இருக்குது, வேதத்தில் என்னெல்லாம் இருக்குது, அத்தனை விட்டுட்டு இப்ப லேசான மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. லகுவா இயேசுவே சொன்னார், என் உபதேசம் லகுவானது. இதுக்கு இந்த மத போதனை என்ன பண்ணு? எரிச்சல் உண்டாது. இந்த மாதிரி பிரசங்கம் கேட்க விருப்பப்படலை, கேட்கறதில்ல. லகுவான காரியம். மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உடனே மதவாதிகள், மத தலைவர்கள், வேதத்தை அறிஞ்சவர்கள், டூடி படிச்சவர்கள் என்ன சொல்லலாம்? பாவத்தை மன்னிக்கிறது யார்? தச்சம். என்ன தெரியும் பைபிள்? இவருக்கு வேதம் என்ன தெரியும்? அல்லேலூயா. இது வேதங்கள் இல்லைங்க, வாழ்க்கை. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இருதயம் வெளிப்படுதுங்க. எதோ நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இது சொல்வது எளிதா? எழுது நட என்று சொல்வது எளிதா? எரிச்சு நட அப்படின்னார். நம்புறீங்களா? இதான் நான் ஆராதிக்கிற இயேசு. இப்படிப்பட்டவர். நான் ஆராதிக்கிற இயேசு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல், எந்த விதமான காரியத்தை என்கிட்ட கேட்காம, நான் எந்த நிலையில வந்தேனோ, எப்படி வந்தேனோ, எந்த கேடுகட்டவனா வந்தேனோ, எவ்வளவு மோசமாய், சோம்பேறியாய், அழித்தவனாய், பறிகொடுத்தவனாய், தொலைத்தவனாய் என்ற போது அந்த நிலையிலே அப்படியே என்னை ஏற்றுக்கொண்டு என்னை கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தமிட்டு என்னை ஆசீர்வதித்த தேவன் ஒரே ஒரு தேவன். அவர்தான் நான் ஆராதிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் சேவிக்கிறேன் இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் உங்கள் ஆண்டவர். உங்களை எப்படி செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று இந்த நாளிலே உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்ன செஞ்சார் பாருங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி 22ஆம் வசனம், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. எப்படி கொடுக்குறாரு? சாதாரண வஸ்திரம் இல்லை, உயர்ந்த வஸ்திரம், டாப் கிளாஸ் வஸ்திரம். நீ பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் வஸ்திரம் ஓட்ட முடியல. டாப் கிளாஸ் வஸ்திரம் ஒன்று தேவையா? டாப் கிளாஸ் வஸ்திரம் தேவையா? அப்படி உடுத்தக்கூடாது. நம்ம உலகத்தில் ஏசுனா டாப் வஸ்திரம், டாப் கிளாஸ் வஸ்திரம் உடுத்தினார். அதான் ரோமச்சவர்கள்லாம் பங்கு போட்டாங்க. நம்புறீங்களா? உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினார். அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு என்ன பண்ணார்? கைக்கு மோதிரம். அங்கே தான் தங்க வருது. ரட்சிப்பில்
ஆனால் நாங்கள் பழைய பழத்துக்கு முதல்ல சத்தியம் தெரியாது, குழந்தையா இருந்தபோது குழந்தையா பேசின போது ரட்சிப்பு பண்ண முன்னே கழுத்து சொல்லிடுவேன், கழுத்தில் கழுத்து, காதில் கழுத்து. ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுது, ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நம்ம நீங்கள் சாமி. இப்போது ரட்சிப்பில் போட சொல்கிறாரு. கெட்டக்கப்புறம் திருப்பி வரும்போது மோதிரம் போடு, தங்கத்தை போட சொல்ல, தங்கத்தை கழட்டுறது இல்லைங்க, தங்கத்தை போடுறதுங்க. தொடர்ந்து இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், வேதத்திலிருந்து எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாரம்பரியத்தை பற்றி நம்ம கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்வாழ்வு வாழுங்க தான் கத்திர சுத்தம். என்ன சொல்றாரு பாருங்க, இவருக்கு உயர்ந்த வஸ்திரம், அது மாத்திரம் இல்லை, கைக்கு மோதிரம். மோதிரம்னா மோதிரம் தான், இதுக்கு உடனே மோதிரம்னா அதுக்கு ஒரு அதிகாரம் அத்தாரிட்டி, அதெல்லாம் நான் ரெண்டாவது விளக்கம். மோதிரம்னா மோதிரம், தங்கம். இருக்கிறீங்களா? கத்திரிக்கு சோதரம். அதுக்கப்புறம் மோதிரம்னா என்ன, அது ஞான அர்த்தத்தை பேசுறது, அது இருக்கட்டும், அது அடுத்த பகுதி. நம்ம ஞான அர்த்தத்தை மாத்திரம் பேசிட்டு எழுத்து முடியல விட்டாச்சு. இந்த ஞானார்த்தம் கேட்டு கேட்டு தான் எல்லாமே போச்சு. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. என்னோட ஆண்டவர் கைக்கு மோதிரம் போட சொல்கிறார், அது மாத்திர கால்களுக்கு பாதரட்சி செருப்பு போட சொல்கிறார். செருப்புனா உடனே ஆயத்தம் என்ற பாதரட்சி, அந்த அதெல்லாம் இருக்கட்டும். செருப்புனா செருப்பு, வெறுங்கால அலையக்கூடாது. எனக்கு ஒரு தெரியும், தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ ரட்சிக்கப்பட்டவர், அவர் ஊழியத்துக்கு கூலிக்காரர் ஆகிட்டாரு, அவரோட செருப்பே போட மாட்டார். எத்தனை முறையோ சொல்லி பார்த்தேன், ஐயோ செருப்பு போடியா, இல்லைங்க இது பிரதிஷ்டைங்க, இல்லைங்க இது கிறுக்கு தனையா, செருப்பு போட்டு நட. கடைசியில் ரொம்ப நாளாக சொல்லி சொல்லி கடைசியில் அமெரிக்காவுக்கு போன உடனே நாட்டுக்கு உள்ளே விட மாட்டேன்ட்டான். அப்புறம் இப்போ போட்டால் இப்போ பேண்ட் போட்டு இப்போ ஷூ போட்டு அலைகிறார். கர்த்தருக்கு சோதரம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அங்கே சொன்னால் கேட்பாங்க. சரி, கர்த்தர் நாம் மையப்படுவதாக. என்னாச்சுன்னா, அவன் கால் செருப்பை போட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசையை சந்தித்த போது சொன்னார், மோசே நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, செருப்பை கழட்டு அப்படின்னாரு. அதை தூக்கிட்டு புதிய ஏற்பாட்டில் பேசுகிறாங்க. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுறபடினால பேதுருவை தேவத்தை சந்தித்த போது, பேதுருவே உன் பாதரட்சியை தொடுத்து செருப்பை மாட்டிக்கோ. ஓ, செருப்பை கலட்டுறது பழையது, அது மரியாதை. புதிய ஏற்பாடு செருப்பை போட்டுக்கோ. கர்த்தருக்கு சோத்திரம். புதிய உடன்படிக்கையில் செருப்பை போட்டுக்கோ, செருப்பை கலட்டுறது ஜெபம் பண்ணும்போது செருப்பு போட்டு போட்டோம், நல்லது, நோ ப்ராப்ளம். மற்றவங்க இடர்லாம் இருந்தால் கழட்டிக்க, தப்பு கிடையாது. செருப்பை போட்டே கர்த்தர் நல்லா தூதிங்க. செருப்பை கழட்டி தூதிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் உள்ளே இருக்கிறார், அவர் வெளியே இருக்கிறது இல்லை, உள்ளே இருக்கிறார். அப்போ நீ கர்த்தர் உள்ளே இருக்கும்போது நான் செருப்பு கட்டுனா என்னைக்குமே நீ செருப்பு போட முடியாது, ஏன்னா கர்த்தர் உள்ளே இருக்கிறார். ஆகையினால செருப்பு போட்டுக்கோ, செருப்பை கழட்ட வேண்டாம். எதிர்த்து பாதரட்சியை போட்டார், இதான் மேலே பாதரட்சியை போட்டார். அது மாத்திரமல்ல, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொளுத்த கன்று, ஏதோ கஞ்சி இல்லை, கூழ் இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் கஞ்சியும் கூழும் இல்லை, கேப்பையும் அது இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். கொளுத்த கன்று, எல்லாம் சொல்லுங்க, கொளுத்த கன்று கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமா இருக்கும். புசித்து கிறிஸ்தவ மார்க்கம் புசித்து சந்தோஷமா இருக்கிற மார்க்கம். இது பட்டினி போடல. யூதனுடைய மார்க்கம் பட்டினி 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 பட்டினி, அந்த உவாசம் இந்த உவாசம், அங்கே நம்ம போகுது. இது அப்படி இல்லை, புசித்து சந்தோஷமா தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள வாழ்கிறார். இது விருந்து வீடு. நாம் ஜெபிப்போமா? நாளைக்கு தொடருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் இயேசு ஏற்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய வாழ்க்கை பொற்காலமாய் மாறுவதாக. எல்லா விதத்தில் ஆண்டவரே, கொழுமைகளையும் செழுமைகளையும் நிறைவையும் விருத்தியையும் முன்னேற்றத்தை அனுபவிக்கட்டும். ஐயா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டு என்று சொன்னீரே. நீங்கள் விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாம் சந்ததி என்று அறிவீர்களாக என்று கலாத்தியில் வாசிக்கிறோமே. இவர்கள் விசுவாச மார்க்கத்தார், கிரியின் மார்க்கத்தார் அல்ல. கிரியின் மார்க்கத்தார் அத்தனை பேர் சாபத்து உட்பட்டு இருக்கிறது. நாங்கள் கிரிகளை குறித்து மேலே பாராட்டவில்லை, எங்கள் கத்த செய்த தியாகத்தை குறித்து, அதை நாங்கள் விசுவாசிப்பதனால் விசுவாசத்தின் கிரியை அதைத்தான் நாங்கள் மேலே பாராட்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிரமாணத்தின் கிரிகளை பேசுவதில்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி. இப்படி ஜனங்களுடைய கண்கள் திறந்ததுக்காக நன்றி. குடும்பங்கள் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து வசனத்தை அறிந்து பிரகாசம் மனக்கள் அடைந்து எல்லா நிறையும் பெற்று வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.